எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செய்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு பாதியில் நிறுத்திட்டு அந்த அழுகை நடுவில் ஆண்டவர் வந்து நிற்பாரானா? அவன் அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவன் கண்ணில் வருகிற கண்ணீர் அது எவ்வளவு மதிப்புள்ளதா என் ஆண்டவர் பார்க்கிறார். தேவ சபையே, தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் நீங்கள் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட விலையற்றது கிடையாது. அது விலை உள்ளதா கர்த்தர் துருத்தில் எடுத்து வைத்திருக்கிறார். ஆமே, அவங்க கண்ணீருக்கு பலன் உண்டுங்க. நீங்க வடித்த கண்ணீருக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க வடிக்கிற கண்ணீர் பலருக்கு அற்பமாக இருந்திருக்கலாம், ஆனா பரலோகத்தில் அது பொக்கிஷமா கர்த்தர் எடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் நிற்கிறது வரை அழுறதை நிறுத்திராதீங்க. அவர் நிற்கிறது வரை கூப்பிடுறதை நிறுத்திராதீங்க. சகரியா 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. அவர் பிரதான ஆசாரியனாக யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவர் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே. ஆமென். யோசுவா நிக்க தொடங்கினதும் சாத்தான் விரோதம் செய்யறதுக்கு தீவிரமா வந்து நிற்கிறான். தீவிரமாய் வந்து அவன் விரோதம் செய்ய துவங்குவதற்கு முன்பாகவே ஒரு காரியம் நடக்குது. அதுதான் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லிவிட்டு 3வது வசனத்தில் யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். 4வது வசனம், அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை எல்லாம் களைந்து போடுங்கள். அவன் பின்பு அவனை நோக்கி, பார், உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். 5வது வசனம் கடைசி வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள், கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். விரோதம் செய்ய சாத்தான் தீவிரமாய் வந்து யோசுவாவுக்கு முன்னாடி நிற்க வரும்போது வேதம் சொல்லுறது, கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். ஆமென். அங்கே நின்று அவன் என்னென்ன செய்யணும்னு வந்தானோ அதை ஒன்று கூட செய்ய விடாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த இடத்துல மாற்றி போட்டார். இன்னைக்கு இதை தியானித்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை இருதயத்தில் எழும்ப பண்ணினார். எந்த கிரயமும் செலுத்தாத ஒரு சாத்தான் எனக்கு விரோதமாய் இவ்வளோ காரியத்தை செய்ய துடிக்கும் போது எல்லா கிரயத்தையும் எனக்காய் செலுத்தின என் ஆண்டவர் எனக்கு அனுகூலம் பண்ண துடிக்க மாட்டாரோ? எனக்கு அனுகூலமாய் நிற்க அவர் துடிக்க மாட்டாரோ? எத்தனை பேர் விசுவாசித்து தேவனுக்கு மகிமை செலுத்துறீங்க? எந்த கிரயமும் செலுத்தாத சாத்தான் எனக்கு விரோதமாய் செய்ய துடிக்கும் போது எனக்காய் எல்லா கிரயத்தையும் கொடுத்து ஆண்டவர். ஹல்லேலூயா. சாத்தா என்னங்க நமக்கு செஞ்சான்? நமக்கு செஞ்சது எல்லாமே அட்டூழியம் தான். நமக்கு செஞ்சது எல்லாமே விரோதம் தான். ஒரு கிரயம் செலுத்திருப்பானா? ஒரு கிரயம் செலுத்தல. அவனே நம்ம வாழ்க்கைக்கு விரோதமா இவ்வளவு காரியத்தை செய்ய துடிக்கும் போது அவர் கிரயம் செலுத்தி மீட்டிருக்கிறார். அவர் என்னுடைய இரத்தத்தை சிந்தி என மீட்டிருக்கிறார். ஆமை. சாத்தான் நிற்கிற ஸ்பீடை விட அதிகமா என் கர்த்தர் எனக்காய் நிற்கிற வேகம் அதிகரிக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, ஆமே. நான் ஒரு இக்கட்டில் நிற்பேனா, ஆண்டவர் தூரத்தில் நிற்க மாட்டார், வந்து நிற்பார், வந்து நிற்பார். அவர் நின்னா போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நின்னா போதும் சொல்லுங்க. அவர் நின்னா போதும். தூதன் வந்து நின்னால கண்ணீர் மாறாது. ஹல்லேலூயா. தோட்டக்காரரே என்றா அப்போ வேற எந்த மனுஷன் வந்து நின்னாலும் கண்ணீர் மாறாது. இயேசுன்னு தெரிஞ்சதும் மரியாள் சந்தோஷப்படுகிறாள். ஆமென். அவர் நிற்கிறாரா? அவ்வளவுதான். அவர் நிற்கிறாரா? இயேசு வழியிலே போய்கொண்டிருக்கிறார் என்று குருடர்கள் அறிந்ததும் கத்துறாங்க, கத்துறாங்க, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. உடனே எல்லாரும் அதட்டுறாங்க, எப்பா சத்தம் போடாது, அமைதியா இருங்க. அதட்டும் போது இன்னும் அவர்கள் சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். வேதம் சொல்லுது, இயேசு நின்றார். அவ்வளவுதான். ஆமென். இயேசு நின்று மத்தேயு 20:32 சொல்லப்படும். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, அடுத்த வார்த்தை அவர் கேட்கிறதே, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். அவர் நின்னுட்டார்னாலே அதன் பிறகு என்னை வெறுமையா விட்டுட்டு போக மாட்டார். ஆமா, என்ன நின்னுட்டார்னாலே போதும், என் காரியங்களை பார்த்து நடத்துகிற தேவனா என்னோடு கூட இருப்பார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, ஏசப்பா நீங்க மட்டும்
ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே, போதுமே. ஹல்லேலூயா, மாறுமே. தாழ்வில் இருந்தாலும் கிருபை போதும், கண்ணீரில் மூழ்கினாலும் சொல்லுங்க, வேதனை இருந்தாலும் வேதனை இருந்தாலும், இந்த வார்த்தை சொல், ஒண்ணுமே இல்லைனாலும் ஒண்ணுமே இல்லைனாலும், இப்ப சொல்ல, ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே, மாறுமே எல்லாம். இந்த வார்த்தை சொல்லுங்க, போதுமே போதுமே, கிருபை போதுமே, மாறுமே. அவர் நின்னா போதுங்க, அவர் நின்னா போதும். நிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான், அவர் நிக்கிறது வரை சத்தமிடுங்க. ஹல்லேலூயா. அவர் வந்து நிக்கிறது வரை தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுங்க. ஆமென். மகதலேனா மரியாள் தூதர்கள் நிக்கிறத பார்த்துட்டோம், தூதர்களை பார்த்துட்டேன்னு சொல்லி தன் அழுகை நிறுத்தி விட்டு திரும்பவில்லை. இயேசுவை பார்க்கறது வரை அவள் நின்று அழுறான். ஆமென். அந்த குருடர்கள் இயேசு நிக்கிறது வரை சத்தமிட்டார்கள், சத்தமிட்டார்கள். அவர் நிக்கிறது வரை நான் சத்தமிட்டு தான் ஆகணும், அவர் நிக்கிறது வரை நான் அவர் சமூகத்தில் அழுதுதான் ஆகணும். அவர் நின்னுட்டார்னா போதும், எவ்வளவு அழுதேனோ அவ்வளவு கண்ணீரை ஆண்டவர் துடை தெரிவார்னு விசுவாசிக்கிறவங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நின்னுட்டார்னா போதும். ஆமா, இதுக்கு மேல அழுறதுக்கு என் கண்ணில் கண்ணீர் அவர் வர விட மாட்டார். அவர் நின்னுட்டா போதும். நிக்கிறதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவர் நிற்கும் வரையிலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க, கத்தி கூப்பிடுங்க, கதறி கூப்பிடுங்க. அவர் சமூகத்துல நீங்க நின்னுதான் ஆகணும். ஆண்டவரே நீங்க நின்னுதான் ஆகணும். கல்லறையின் இடத்தில் வந்து அழுதவளுக்காகவே என் ஆண்டவர் நிற்பாரானால், சமூகத்தை தேடி வந்து அழுகிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு என் ஆண்டவர் நிற்காமல் விலகி போவாரோ? விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, நம்புற தேவ பிள்ளைங்க, எனக்காய் நின்று உதவி செய்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா ஓ ரகபல ஷகதரா பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவர்ட்ட எனக்காய் நில்லுங்கப்பா, நீங்க நின்னீங்கன்னா போதும்ப்பா. இந்த சூழ்நிலை நடுவில் நீங்க நின்னீங்கன்னா போதும், இந்த அழுகை பள்ளத்தாக்குல நீங்க நின்றால் போதும், என் கதறல் நடுவில் நீங்கள் நின்றால் போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை கேளுங்க. நீங்க நில்லுங்க, ஆண்டவரே சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன், சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன், உங்களை நம்பி வந்திருக்கிறப்பா. ஹல்லேலூயா. அவரை தேடி வந்தவள் அழுத போது அவருக்காய் நிற்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்யறதை ஸ்டாப் பண்ணிட்டு பாதியில நிறுத்திட்டு அந்த அழுகை நடுவில் ஆண்டவர் வந்து நிற்பாரானா? ஆமென். அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவன் கண்ணில் வருகிற கண்ணீர் அது எவ்வளவு மதிப்புள்ளதா என் ஆண்டவர் பார்க்கிறார். தேவ சபையே, தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் நீங்கள் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட விலையற்றது கிடையாது. அது விலை உள்ளதா கர்த்தர் துருத்தில் எடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். உங்க கண்ணீருக்கு பலன் உண்டுங்க, நீங்க வடித்த கண்ணீருக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க வடிக்கிற கண்ணீர் பலருக்கு அற்பமாக இருந்திருக்கலாம், ஆனா பரலோகத்தில் அது பொக்கிஷமா கர்த்தர் எடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அவர் நிற்கிறது வரை அழுறதை நிறுத்திராதீங்க, அவர் நிற்கிறது வரை கூப்பிடுறதை நிறுத்திராதீங்க. ஆமென். குருடர்கள் அதட்டுறாங்க. யார் அதட்டுறாங்கன்னா சீஷர்கள் தான் அதட்டுறாங்க. ஆமென். யார் அதட்டினாலும் அவர் நிற்கிறது வரை நான் கூப்பிட்டு தான் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. வேற யார் இதுல நின்னாலும் என் கண்ணீரும் மாறாது, என் பிரச்சனையும் மாறாது. அவர் நின்றால் மாத்திரம்தான் நான் அழுகிற அழுகை மாறும், என் சூழ்நிலை மாறும்னு விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. நீங்க நிக்கணும் ஆண்டவரே.